ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா, பூ கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். முக்கால்வாசி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் இருந்தாலும் தெரியாதவங்க இதை வச்சு கற்றுக்கலாம். இதுதான் பூ கட்டுற நூல். நீங்கள் கடையிலலாம் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். பூ வாங்குற இடத்துலேயே கூட இப்போலாம் விற்குது, ஸோ வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது, நான்லாம் சின்ன வயசு ட்ரை பண்ணும்போது ஒரு இலையை வச்சு தான் ட்ரை பண்ணேன். ஸோ புதுசாக பூ கட்டுறவங்க இலையை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பூ கட்டுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். நூல் எப்படி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பூ இப்படியும் ஒரு பூ கீழேயும் வச்சு இப்படி கீழே ஒரு சுற்றி மேலே கொண்டு வந்து இப்படி மடக்கி ஒரு சின்ன நாட். ஓகே, அதே மாதிரி அடுத்த பூ நமக்கு எந்த அளவுக்கு கிட்ட வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வச்சு நம்ம கட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ இது பெரிய பூன்றதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த பூ வச்சு சொல்லித்தரேன். அடுத்தது சின்ன பூ வச்சு இன்னொரு மெத்தடும் நான் அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஒன்றுனா செஸ்ட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு ஒரு கீழே சுற்றிட்டு இந்த மடக்கி மேலே ஒரு நாட்டு. அகெயின் ஒரு பூ மேலே ஒரு பூ கீழே ஒரு சுற்றிட்டு மேலே போய் இப்படி போட்டு ஒரு நாட்டு. ஓகே, அகெயின் அப்படியே தான். இப்போ கீழே ஒன்று வச்சும் மேலே வைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அதே மாதிரி 2 பூ வச்சும் பண்ணலாம். கொஞ்சம் கூட அடர்த்தியாக வரும் நமக்கு, அதனால் ரெண்டும் ஒரே இதில் வச்சு கூட நம்ம பண்ணலாம். நம்ம அந்த மெத்தட் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் கட்டிக்கலாம். இதுக்கு காம்பு ரொம்ப பெருசாக இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மல்லி முல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பு சின்னதாக இருக்கிறதால உங்களுக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம பூ கட்டணும். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.